Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC கோஆபரேட்டிவ் மற்றும் இது போல இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் காமனா கேட்கக்கூடிய தமிழ் क्वेश्चंस பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயும் பொது தமிழும் பொது அறிவும் இந்த டாபிக்ல இருந்து தான் நம்ம क्वेश्चंस பார்க்க போறோம். இந்த டாபிக்கோட செகண்ட் பார்ட்ல இருந்து தான் நம்ம क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம few set of questions பார்த்திருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இன்னைக்கு வீடியோல நம்ம இன்னும் சில செட் ஆஃப் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸ்ல தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். 176வது கேள்வி பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 189. நூற்றி 77வது கேள்வி ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் எனில் தனி வட்டி காண்க. ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 405. 178வது கேள்வி பார்த்தீங்கன்னா 3 எண்களின் விகிதம் 3:4:5 அவ்வெண்களின் LCM 2400 எனில் அவ்வெண்களின் HCF காண்க. அதாவது HCF என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 40. ஸோ இதுக்கான விடை எப்படி வந்ததுங்கிறத நம்ம தனியாக மேத்தமெட்டிக்கல் கொஷின்ஸ்க்கு வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுவோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நூற்றி 79வது கேள்வி வரிசை 1உடன் வரிசை 2ஐ பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க. வரிசை 1 வரிசை 2 கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி தான். ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3142. 180வது கேள்வி கூட்டாண்மை பதிவு. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விருப்பத்தின் பேரில். 181வது கேள்வி பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம். ஸோ இதுக்கான பதில் ஆப்ஷன் டி விசாகப்பட்டினம். 182வது கேள்வி பார்த்தீங்கன்னா பொறுத்துக. இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2413. 183வது கேள்வி மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி பிருஹத்ரத்தன். 184வது கேள்வி சரியான விடையை பொறுத்துக. இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கான பதில் என்னன்னா ஆப்ஷன் பி 4312. 185வது கேள்வி நீதி சங்கிலி மணி என்ற புதிய நீதி வழங்கும் முறையினை எந்த அரசர் கொண்டு வந்தார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஜஹங்கீர். 186வது கேள்வி பார்த்தீங்கன்னா குரானின் படி மாமலூக் என்பதின் அர்த்தம். முதலாவது ஏழை, 2வது அடிமை, 3வது செல்வந்தன், 4வது மன்னன். ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2வது. 187வது கேள்வி விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இதுக்கான பதில்
ஆப்ஷன் பி 1336 AD. நூற்றி 88வது கேள்வி, பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்துக. கீழ் குறிப்பிட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4312. 189வது கேள்வி பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் தவறானவை எவை? ஸோ இங்கே 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது எதுங்கிறது தான் கேள்வி. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2வது மட்டும் தவறு. நூற்றி 90வது கேள்வி, தேசிய தொழில்நுட்ப நாளாக இந்தியா கொண்டாடும் நாள். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி மே 11. 191வது கேள்வி, BRIT-இன் எந்த RIA மையங்கள் வருடாந்தரம் 6000 ரேடியோ இம்யூனோ அசே சோதனைகள் செய்கின்றன? முதலாவது பெங்களூர், 2வது கொல்கத்தா, 3வது மும்பை, 4வது திப்ருகார். ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முதலாவது மட்டும். 192வது கேள்வி பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி விருது 2013 யாருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏஞ்சலா மர்க்கல். 193வது கேள்வி, முதலில் எந்த மாநிலத்தில் EGPF கொண்டு வரப்பட்டது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி அருணாச்சல் பிரதேசம். 194வது கேள்வி பார்த்தீங்கன்னா அன்பிரேக்கபிள் எனும் சுயசரிதை யாருடையது? இதுக்கான விடை ஆப்ஷன் சி MC மேரி கோம். 195வது கேள்வி, உலகின் நீளமான ஆகாய விமானம் ஏர்லேண்டர் HAV 302 எந்த நாட்டிலிருந்து வெளியாக்கப்பட்டது? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி பிரிட்டன். 196வது கேள்வி, 2014ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசு ஔவையார் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ டாக்டர் கே மாதங்கி ராமகிருஷ்ணன். 197வது கேள்வி பார்த்தீங்கன்னா வரிசை 1உடன் வரிசை 2ஐ பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இங்கே வரிசை 1 வரிசை 2 கொடுத்துருக்காங்க, மேட்ச் பண்ணணும். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3421. 198வது கேள்வி பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமைப்புகளையும் அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுகளையும் பொருத்தி சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்வு செய். ஸோ இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3412. 199வது கேள்வி பார்த்தீங்கன்னா மித்திலேஷன் என்றால் என்ன? ஸோ இங்கே 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முதலாவது மற்றும் 3வது மட்டும். 200வது கேள்வி, புதிய போப்பாண்டவர் ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அர்ஜென்டினா. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கோஆபரேட்டிவ் மற்றும் இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக கேட்கக்கூடிய தமிழ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம்.
அதுலேயும் பொது தமிழும் பொது அறிவும் இந்த டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.